ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஜேக்கோட ஒரு ஒன் ஷாட் பட்டிக்கட்டு புருஷன் அப்படிங்கிற ஜேக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்கில் வாங்க. 60% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மற்ற யாருமே பண்ணல. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஓகே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சொல்லி ஒரு வீட்டில் செம்மையாக கல்யாண வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது பூவெல்லாம் எடுத்து மாட்டி வாழை மரம்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஐயோ ஏங்க வாழை மரம் கிராஸாக இருக்குது. அடியே கரெக்டாக தாண்டி இருக்குது. குப்பர் நான் சொல்கிறத மட்டும் கேளு. அட சரிடி ஏண்டி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்து வாழை மரத்தை கரெக்டாக கட்டிகிட்ருக்காங்க. ஒரு கார் அப்படியே இடிக்கிற மாதிரி வந்து நிற்கிது. உங்கள் அம்மா கொஞ்சம் பகீர்னா இருக்கும். அம்மாடி எப்படி சொல்லி பார்த்தா உள்ள அந்த ஆரம் இறங்கலாம். ஆரம் வந்துட்டியா அப்படின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போய் வேகமாக ஹக் பண்ணியிருப்பான். ஏண்டா கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வாடா, ஆனால் கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்திருக்கேன். நானாச்சும் வந்தேன், இன்னும் நீங்கள் பெற்ற ஒரு பிள்ளை வரவே இல்லை, ஞாபகம் இருக்கா? சொன்னேன்டா வரியா இல்லையாடின்னு கேட்டதுக்கு கல்யாணத்தன்னைக்கு வரேன்டா. அவன் அக்கா வேற கோச்சிட்ருக்கா, அறிவு கட்டவ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை பிடிச்சி நல்லா வண்டியே திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சரி இவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து காருக்குள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க யாருக்குமே நீங்கள் தெரியல உள்ளே இருக்கதே. அக்காவும் கரெக்டாக வெளியே வந்திருப்பா. ஆரம் எப்போ வந்த? இப்போ தான். என்ன அழகி இப்போ தான் வரீங்களோ அப்படி நான் என்னடா அவட சொல்லிட்டு அவங்க அக்கா வேகமாக அந்த ஆரம்பம் ஹக் பண்ணிட்டு அப்பாடி ஊர் வழியாக வந்துட்டியா, இந்த ஊர் சைடே வரல. நான் என்ன பண்ணேன், ஸ்டடீஸ்க்கு போனதும் கல்யாணத்துக்கு தான் வரணும்னு போல இருக்குது. நீ என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் வந்து அப்படியே ஃபேஸை பவுட்டியாக வச்சுட்டு கேட்குறான். உட்கா சிரிச்சிட்டேன்னு. நான் என்னடா பண்ணேன், இந்த ஜிமின் பையன் குறுக்கால பூந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். எனக்கு கடைசியில் அவனை தான் பிடிச்சி போச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லு? அதானே இல்லாட்டி கம்முனு எனக்காகடி ஜிமினை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இன்னும் கல்யாணமே பண்ணல, டிவோர்ஸே வேணாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் தாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வாயில் கையை வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வேகமாக வந்த வேச்சு அவங்க அக்கா பிடிச்சி இழுத்துருப்பான். என்னடி பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஆரம்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்னடி டிவோர்ஸ்லாம் பேசுகிற? நம்ம இன்னும் கல்யாணமே பண்ணலையே. அதை தாண்டா நானும் தெளிவாக சொன்னேன். நம்ம இன்னும் கல்யாணமே பண்ணல, எதுக்கு டிவோர்ஸ்னு நான் அவனுக்கு இப்போ தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிமின் வந்து முறைச்சிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறான். சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா பின்னாடியே போயிட்டுருக்கா. நீங்கள் ஆரம் பார்த்து சிரிக்கிறீங்க. ஆரம் சரி அத்தை உள்ளே போகலாமா? சரிப்பா அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறா. நீங்கள் அம்மா நான் வேணாம்மா அப்படின்னா உங்கள் அம்மா டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பாங்க. உங்கள் அக்கா உள்ளே போனோம் உங்கள் வாய்ஸ் கிட்டன்னு வேகமாக வெளியே வந்துட்டு ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்கள் அக்கா சிரிச்சிட்டே ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்க? உங்கள் அக்கா டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உள்ளே போகிறானுங்க. என்னாடி அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி உன்னை வர சொன்னேன். பட் நீ எப்போ வந்திருக்க? எனக்கு நாளைக்கு கல்யாணம், இப்போ தான் வந்திருக்க. ஸோ நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், போயிடு அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா வெளில போகிறா. நீங்கள் ப்ளீஸ் சாரி, நான் ஆஃபீஸில் லீவ் அத்தனை தடவை கேட்டேன், லீவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி. அதனால தான் உங்கள் அம்மா உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறாங்க. நீங்கள் க்யூட்டாக சிரிச்சுட்டே மம்மி போடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து எம்மா கையை தட்டி விட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உள்ளே போனவங்க வேகமாக வெளியே வந்து ஆரம் கையை பிடிச்சி மட்டும் உள்ளே கொடுத்து போகிறாங்க. நீங்கள் அவனும் ஏன் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அப்பப்பயாச்சும் வருவான், ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது. நம்மளே டேமேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் நம்மளை கூப்பிட ஒருத்தர் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஆரம் லக்கேஜ் எடுக்கணும், நீ ஏன் எடுத்துகிட்டு வா எது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து 2 பேக் இருக்குது, லக்கேஜ் பேக்கு. நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ஒருத்தர் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு கம்முன்னு கல்யாணத்தன்னைக்கே வந்திருக்கலாம். உங்களை பார்த்து அப்படி ஒரு முறைக்கிறா. எதுக்குப்போ முறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அக்கா திருப்பி மாடி ஏறி போகிறா. ஜிமின் என்னடி ஏன் மேலே ஏண்டி கோச்சிக்கிற? நான் தான் மேலே கோச்சிக்க எதுக்கு வர உன் வீட்டுக்கு போ. உங்கள் அம்மா உங்கள் அக்கா பார்த்து முறைக்கிறாங்க. நீ வா மேலே வா அப்படி சொல்லிட்டு வந்து ஜிமினோட காதை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் இவனுங்க மாறவே இல்லை, பட் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் ஷாக்காக தான் இருக்குது. உங்கள் வீட்டு டெக்கரேஷன்லாம் பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க இப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு இப்படிலாம் ஃப்ளவர் ஒட்டணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சு இங்கே அவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்க. இந்த டெக்கரேஷனை ஏன் கல்யாணத்துக்கு கேட்டேன், பட் அவ்வளோ கல்யாணத்துக்கே பண்ணிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் சரி ஏன் முறைக்கிற? ஐயோ மொத்தாஜி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் ஹக் பண்ணுறீங்க. கையை அடிடி, எப்போ வர சொன்னால் எப்போ வர? ஆமாம்மா சாரிம்மா, ஆஃபீஸில் லீவு தரலாமா? லீவு தரலன்னு சொல்லி எங்களை பார்க்க கூட வரல. நீ எப்போ போன ஞாபகம் இருக்கா? 10th படிக்கிறப்ப 10th படிக்கிறப்ப போனேன். இப்போ 10th முடிச்சு 11th 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வேலைக்கு 1 வருஷம் 7 வருஷம் கழித்து இந்த ஊருக்கு வந்திருக்கா. நல்லா இருக்காடி,
மாமா மாமா ப்ளீஸ்மா சாரிம்மா. ம் என்ன ப்ளீஸ்மா சாரிம்மா, இந்த பட்டிக்காடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனவ தானே, அப்போ இப்படி தான் வருவேன். அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த பட்டிக்காடு தான் பிடிக்கும். நம்பிட்டாங்க. என்ன சொல்லிட்டு போனேன், இங்கே ஒரு டிவி வசதி கூட சரியாக இல்லைம்மா, பட் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு தானே போகிறேன். அப்படி பார்த்தா உனக்கு பட்டிக்காடு பிடிக்காது தானே? கொஞ்சம் சொல்லலாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் ஓகே நான் ரூமுக்கு போகிறேன். இப்போயாச்சும் பட்டிக்காடு மாறிச்சா இல்லையா, கரண்ட் வந்துச்சா வரலையா? கரண்ட் வராமல் தான் இத்தனை பல்ப் எரியுதோ? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டே, நம்மலாம் கரண்ட் இழுத்து பல வருஷம் ஆச்சுடி, ஸோ கரண்ட்லாம் இருக்குது போ. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க, அப்படியே சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து ஜிமின் உங்கள் அக்கா நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு என்ன சொன்னால் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் காதை பிடிச்சி திருவிட்டுருக்கீங்க. பட் பேசுனதெல்லாம் நீங்கள், தண்டனை மட்டும்தான் ஜிமினுக்கு. நீ தானடி எல்லாம் சொன்ன, நான் சொன்னால் நீ என்ன சொல்லணும், சரி விடு அப்படி சொல்லிட்டு விட்டுணும். என்ன பண்ணுற நீ, கோச்சிட்ட வர அப்படி சொல்லிட்டு அவன் காதப்பட்டு அவங்க அக்கா திருவே எடுத்துகிட்ருக்கா. மாம்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்துட்டு தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுமா அப்படிங்க. நீங்கள் வேகமாக வந்துட்டு உங்கள் அக்கா கையை தட்டி விட்டு, சின்னடியாக நான் காதை பிடிச்சி திருவுறேன். என் புருஷன் நான் திருவுறேன், இன்னும் கல்யாணமே ஆகலை, காதை திருவுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு உங்கள் அக்கா கையை எடுத்துகிட்டு ஜிமின் கையை பிடிச்சிட்டு, என்ன மாமா போய் இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் என்ன நினச்சேன்னா, எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், உன்னை வந்து ஆசாசையாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். என்ன மாமா அப்படின்னா உங்கள் அக்கா வந்து அப்படி முறைக்கிறா. நீ கூட தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அப்போ நான் பேசுகிறது தப்பே இல்லை. ஆமாம் தானே ஜிமினா? ஆமாண்டி, நானும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் வயசாகுதுன்னு சொல்லி உங்கள் அக்கா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ஐயோ உனக்கு என்னடா வயசாச்சு, செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வேமா உங்கள் கையை தரேன்னு இழுத்துட்டு போய் அவள் ரூம்லேயே விட்டுட்டா. என்ன பண்ணுற, நான் மாமாட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ ஒன்றையும் கிளிக்க வேணாம், ஃபஸ்ட்டு அவனை மாமான்னு கூப்பிடாத. இங்கே பாரு சிஸ், என்னது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா முறைக்கிறா. நீங்கள் சிஸ்டர், ஹஸ்பண்ட் எனக்கு மாமா தான், நீ என்ன பண்ணாலும் சரி நான் ஜிமினை மாமான்னு தான் கூப்பிடுவேன். உங்களை பார்த்தா அப்படி முறைக்கிறான். அவளுக்கு வந்து நீங்கள் ஜிமினை மாமான்னு கூப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது. அவள் மட்டும்தான் ஜிமினை மாமான்னு கூப்பிடணும், அவள் மட்டும்தான் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் அக்காவுக்கு. பட் நீங்கள் அதை அப்படியே உண்மையாக பிடிச்சி கலாய்ச்சி விட்ருவீங்க. நீங்கள் மாமான்னு தான் கூப்பிடுவீங்க ஜிமினுக்கு, பட் நீங்கள் மாமான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக கூப்பிட்றீங்க அப்படி சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் நீங்களே சிரிச்சுட்டே கதவை சாத்திட்டீங்க. ஜிமினும் உங்கள் அக்காவும் ஸ்டில் சண்டை கட்டிகிட்டே தான் இருக்காங்க. இவங்க மாற மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போனோன்னே பார்க்குறீங்க. ரூம் வந்து அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. நீங்கள் நம்ம போனப்போ இந்த ரூம் மாதிரியே இல்லை அப்படி சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே அழகழகாக உங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. பாரு, இந்த அம்மா ஃபுல்லாகவே சாரி ஆஃப் சாரி தான், ஒரு சுடிதார் கூட வாங்கி வைக்கல. எங்கள் அம்மாவே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. சேம் டைம் அப்படியே அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் வந்து ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சைடு வயல் தான், அந்த சைடு வயல் தான். அந்த வீடு வந்து வயலை சுற்றி ஒரு வீடு அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடை பார்த்துட்டு இவளுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கு, அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கல்யாணம் ஆகி போக போகிறான், எப்போ வேணாலும் அம்மா வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஜன்னல் அப்படியே ஓப்பனில் தானே இருக்குது, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே உள்ளே வரீங்க. பார்த்தா உங்கள் ரூமில் நிறைய டாய்ஸ் தான் வாங்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து டெடி பேர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக அதெல்லாம் நிறைய டெடி பேர் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு டெடி பேராக பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், அம்மா சொல்லும் அடிக்கடி இந்த டவுனுக்கு போயிட்டு வந்தேன் உனக்கு தேவையானது வாங்கினேன்னு, அதில் எதுவும் வாங்கியிருக்கு போல் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒயன் அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோர் கிட்டே வரீங்க. ஃப்ரெஷ்ஷானியா இல்லையா? இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? பல வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்ல, அதான் என் ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கேன். குளிச்சு கிளம்பு, இன்னும் 2 ஹவர்ஸில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. மெகந்தி ஃபங்க்ஷன். ஓகே அப்படின்னானே ஆஃப் சாரி போடு. அம்மா ஆஃப் சாரியா? ஏன் வேறு வள்ளியெல்லாம் ஆஃப் சாரி தான். மம்மி எனக்கு சாரி ஆஃப் சாரி எதுவுமே செட் ஆகாது தெரியும்ல, கட்ட கூட தெரியாதுமா. உனக்கு கட்ட தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அக்காவுக்கு புக் பண்ண பியூட்டிஷியன்ட்ட நாங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரி தங்கச்சிக்கும் மேக்கப் போடணுன்னு சொல்லி. ஐயோ சேர்த்து காசு கேட்பாங்களே. கேட்டாங்க. அதெல்லாம் அங்கே ஜிமின் கொடுத்துட்டான். ஸோ 2 பேத்துக்கும் தான் மேக்கப் போட்டுடுவாங்க, 2 பேர் வருவாங்க. ஸோ கிளம்பு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டீங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு டவுலோடு வெளியே வந்திருப்பீங்க. வந்துட்டு அந்த மிரரில் பார்த்துட்டு ரொம்ப அழகாயிட்டே. லாஸ்ட் டைம் இந்த வீட்டிலேருந்து போனப்போ நான் குட்டி பாப்பா மாதிரி போனேன், இப்போ பாரு செம்ம ஃபிகர் தான் நான். இவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே வந்து இன்ஸ்கர்ட்டு அந்த ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு பார்க்குறீங்க. அந்த வீட்டு ஜன்னல்லேருந்து யாரும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வேணும் உங்கள் ஜன்னல்கிட்ட கொஞ்சம் க்ளோஸில் போய் பார்க்குறீங்க. டக்குன்னு இந்த உருவம் மறைஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தாங்க தானே
நீங்கள் திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு இப்படி டவலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கட கட கடன்னு உங்கள் ஜன்னல்லாம் சாத்துட்டு உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. எவனாச்சும் ஆப்போசிட்லேருந்து பார்த்து தொலைஞ்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலும் இருக்குது. யார் பார்த்தாங்கன்னு வேறு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதில் நின்றுட்டே இருக்கீங்க. அம்மா ஏன் வரியா இல்லையா? வரேன் வேணாம் கிளம்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸரை சும்மா மேலே பொத்திட்டு உங்கள் அக்கா ரூமுக்கு போயிருப்பீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கான பியூட்டிஷியன் ரெடியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆஃப் சாரிலாம் கட்டிவிட்டு உங்களுக்கும் மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்கள் அக்காவும் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு கம்மியாக தான் போடுறாங்க. நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க எனக்கு தீட்டாதமா எனக்கு கொஞ்சமாக போடுமா அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு லெவலாக தான் போட்டிருக்கு. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து அவ்வளோ கிராண்டான ட்ரெஸ் போட்டு அதில் எந்தளவுக்கு அழகாக இருக்காங்களோ நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆஃப் சாரி தான், அது நெட் சாரி தான், அதை கட்டி நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துருக்கீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கு, அப்படியே தவங்கிட்டு சொல்லும் ஒன்றே விட இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களும் அக்கா தங்கச்சி கொஞ்சிட்டு இருக்கீங்க. யாரோ வந்து டோர் நாக் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் டோர் நாக் பண்ணுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுறப்ப யாராச்சும் டோர் நாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னதை கேட்டு சிரிச்சுட்டு அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் அமைதியாக நின்ட்டீங்க. அந்த பர்சன் உள்ள வந்துட்டேன், அண்ணி அழகாக இருக்கீங்களே, ஜங்குக்கா எப்படி இருக்க? எனக்கு என்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அது இல்லாமல் என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி கேட்குறீங்க, டெய்லி தானே பார்க்குறீங்க. அப்படி கேட்கலடா, கேட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்தோன்னே என்னடா இது இவ்வளோ நகை? அம்மா தான் உங்களுக்கு போட சொல்லி கொடுத்தாங்க. ஜங்குக்கு நான் ஆல்ரெடி நிறைய நகை வச்சுருக்கீங்க பாரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா காட்டுறா. ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸே உங்கள் அக்காவுக்கு ஓரளவுக்கு நிறைய நகை வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பெட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கா. என்னது இதெல்லாம்? எனக்கு வாங்கின நகை உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நகை. ஓஹோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டேன். பட் அம்மா உங்களை இதை தான் போட சொன்னாங்க. ஜங்குக்கானா இதை போட்டுக்கோங்க அண்ணி. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து வாங்கிக்கிட்டா. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு வெளியே போகிறதுக்கு மாதிரி இப்படி ஆப்போசிட்டில் வந்திருப்பான்ல, அப்படியே நீங்கள் கதவுக்கிட்டே இருந்துருப்பீங்க. அவனும் கதவுக்கிட்ட நிற்கிறான். அப்படியே நீங்கள் லைட்டாக அவன் மேலே உரசுறீங்க. என்ன ட்ரெஸ் இது ஃபுல்லாக நெட்டில் இருக்குது அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்க்க போகிறீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆரம் தான் வெளிவா ஏஞ்சல் வெளிவா அப்படின்னா நீங்கள் ஏஞ்சலா வெளிவா அப்படின்னா நீங்கள் வெளியே வரீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு வாவ் என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, அவ்வளோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. வேகமாக உங்கள்கிட்ட வந்துட்டு ஐயோ உங்கள் அக்கா கல்யாணமா உனக்கு கல்யாணமானு தெரில, எனக்கு தெரிஞ்சு நீ நானும் பக்கத்துலேயே ஒரு ஸ்டேஜ் விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் சான்ஸ் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களே ஆரம்பம் சேர்த்து ஒரு ரெட்டி நீங்கள் எதுக்கு வெடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. டே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு தான் நான் கரெக்டாக தான் கூப்பிட்டேனா? கரெக்டாக தான் கூப்பிட்டேன், ரொம்ப அழகாக இருக்கேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப நான் லாஸ்ட் டைம் உன்னை எப்போ பார்த்தேன் 10th படிச்சிருப்பியா? அப்போ விட இப்போ ரொம்ப அழகாக இருக்க. அப்போ இருந்த ஜங்குக்கு வேறு இப்போ இருக்க ஜங்குக்கு வேறு. அது எப்படி சொல்லிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஆரம் லைட்டாக சிரிக்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக முறைச்சிட்டு போகிறான். நீங்கள் இவன் எதுக்கு முறைச்சிட்டு போகிறான்? உண்மையிலே அந்த ஜங்குக்கு தானோ எவ்வளோ அழகாக இருக்கான்ல. லாஸ்ட்டாக நான் அவன் 12th படித்தப்போ பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ கூட இவ்வளோ அழகாக இல்லை, பட் இப்போ ரொம்ப அழகாகிட்டான்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். ஒயன் சொல்ல ஆரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சான்ஸே இல்லை போட அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்பம் தள்ளிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க. ஆரம்பம் சிரிச்சுட்டே வந்து பார்த்துட்டு ஆத்தாடி என்னடி இவ்வளோ அழகாக இருக்கா, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்காவும் ஆரம்பம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஆரம் நீ வெளியே போ, என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் உங்களை பார்க்குறான். நீ வெளியே போ அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் தள்ளிவிட்டு எனக்கு சாரி மாற்றணும் எது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா உங்களை பார்க்குறான். எனக்கு இந்த ஆஃப் சாரி வேணாம், வேறு சாரி கொடு. ஏண்டி இது நெட்டாக இருக்குது வேணாம், அழகாக இருக்கும் எனக்கு வேணாம், சரி மாற்று எப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் சாரீ கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு லைட் க்ரீன் மாதிரி, பட் அது உங்களுக்கு போட்டால் செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு ஓகே இதை கட்டி விடுங்க அப்படின்னு ஓகே அப்படி சொல்லிட்டு பியூட்டிஷியன் உங்களை கட்டி விட்றாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். இந்த சாரீ வந்து டிரான்ஸ்பர்ட்டெல்லாம் தெரியாது, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அம்மா உனக்கு நாளைக்கு மேரேஜுக்கு சாரீ இன்றைக்கி ஆஃப் சாரின்னு எடுத்தாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லை பரவாயில்ல நான் சாரியே கட்டிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கட்டிகிட்டு இருக்கும்போதே உங்கள் அக்காவை கூப்பிட்றாங்க. அக்கா நான் போகிறேன் நீ கட்டிட்டு வரியா? சரி அப்படின்னு உங்கள் அக்கா கீழே போயிட்டான். அங்கே வந்து மெஹந்தியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் ஜிமின் சைடு உட்காந்துருக்கான், உங்கள் அக்காவுக்கு இந்த சைடு உட்காந்து போட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் யார் இங்கே வேறு பொண்ணு யார்? உங்கள் அம்மா லைட்டாக சிரிச்சிட்டு ஒயின் தான் 2வது பொண்ணு அப்படின்னு. ஏண்டியா வேறு ட்ரெஸ் போட்டிருக்கா? ஃபஸ்ட்டு அதை தான் போட்டான் மாற்றிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜமீன் வந்து பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான், அவன் பக்கத்தில் தான் ஜங்குக்கு உட்காந்துருக்கான். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். அவ்வளோ அழகாக இறங்கி வரீங்க. ஜங்குக்கு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாக எந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிச்சிட்டு
எப்பா அப்படி சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டு அந்த சைடு திண்டு மாறு காதில் போய் உட்காந்துக்கிட்டான். அதாவது ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறது உள்ள அவன் போய் வெளியவே உட்காந்துட்டான். நீங்கள் ஜங்குக்கு அங்கே இறங்குறப்ப பார்த்துருப்பீங்க. இங்கே இறங்கிட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். வைன் வா மெகந்தி போடு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்கேயே உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு அழகாக மெகந்தியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு வேளை மெகந்தியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. உங்கள் 2 கை நீட்டிக்கிட்டு நீங்கள் ஜங்குக்கு தேடிட்டே இருக்கீங்க. யாரை தேடுறீங்க பியூட்டி? என் ஆள் எது அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆர்வம் பார்க்கலாம். என் க்ரஷ்ஷை ஜங்குக்கையா வெளியே உட்காந்துருக்கான். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான். அவன் வந்து நீங்கள் வரதை பார்த்தனுமே அவன் லிப்ஸை ஒரு மாதிரி பவுட் பண்ணி இது பண்ணி அவன் லிப்ஸை வேறு பைட் பண்ணி காட்டுறா. நீங்கள் சின்ன இப்போ எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போயிட்டீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு என்ன வேணும்? அத்தை பையா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். அத்தை பையா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு உங்கள்கிட்ட பேசுகிறான். ஏன் இவ்வளோ கடுப்பாக பேசுகிறீங்க அத்தை பையா? க்யூட்டாக பேசுங்க. க்யூட்டாலாம் பேச முடியாது. சரி இந்த ஹிப்பை கிட்ட கொஞ்சம் சாரி இறங்கிட்ட மாதிரி இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் ஏற்றி விடுறீங்களா? உனக்கு தான் பியூட்டிஷியன் புக் பண்ணியிருக்காங்களா? போய் அவங்கள்ட்ட கேளு. ஜங்குக்கா ஆஃப்டர் ஆல் ஹிப்பு கிட்ட இருக்க சாரி ஏற்றிட மாட்டியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அவன் கையை வச்சு அந்த ஏற்ற வரப்போ அப்படியே உங்கள் ஹிப்பை ஒரு பிடி பிடிச்சிட்டா. நீங்கள் அவ்வளோ அழகாக மாறிட்ட. ஜங்குக்கா கையெடு. அந்த ஆரம்பின அவளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்குறான். பண்ணிடுவியா? ஜங்கு கையெடு. ஜங்கு சொல்லு, பதில் சொல்லு. ஐயோ அதான் நீ இருக்கில்ல, அப்புறம் எதுக்கு அவனை பண்ண போகிறேன்? அப்படியே அந்த கிட்டே ஹிப்பு கிட்ட ஏற்றி விட்டு பரவாயில்லையே செம்மையாக மாறிட்டீங்க. நான் கூட மாற மாட்டீங்கன்னு நினச்சேன். என்ன மாறினாங்க? எல்லாம் நான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு திருப்பி அதே மாதிரி உட்காந்துட்டான். என்னன்னு சொல்லு, உட்கார் அப்படிங்கிறான். நீங்கள் என்ன அதில் ஏறி உட்கார போகிறீங்க, பட் உட்கார முடியல. ஜங்குக்கு அதுலேருந்து குதிக்கிறான். அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். உங்களை தூக்கி அதில் அப்படியே உங்கள் ஹிப்பில் கையை வச்சு உங்களை அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திருப்பி உங்கள் பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நீ தான் ரொம்ப மாறிட்ட. இந்த பட்டிக்காட்டில் இருந்தால் எதுவுமே செட் ஆகாது, ஸ்டடீஸ் தான் முக்கியம். ஸோ நான் அங்கே போகிறேன்னு சொன்னவகிட்ட இங்கே இருந்தாலும் எல்லாம் மாறும்னு சொல்லி மாற்றி காட்டுறதுக்காகவே மாறியிருக்கேன். ஜங்கு பதவி குத்தி காட்டுறேன் சொன்னேன். அப்போதைக்கு வீட்டில் விட மாட்டேன்னு சொல்லவும் நான் அப்படி சொன்னேன். அது ஒன்றே வாயிலேருந்து தான் வச்சே தவிர மனசார வரலில்ல. வாயாரையோ மனசாரையோ, பட் இத்தனை வருஷமாக இங்கே வரலில்ல. அப்படி பார்த்தா இந்த பட்டிக்காடு பிடிக்கலன்னு தானே வரல. பட்டிக்காடு பிடிக்கலன்னா வராமல் இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னேன். சந்தர்ப்பம் சூழ்நிலை அது என்ன வேணால் சொல்லிக்கோ. வரலில்ல ஜங்கு என்னை மிஸ் பண்ணி தான் வந்திருப்படி. மிஸ் பண்ணல போல், அதான் வரல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இறங்கி போகிறான். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். பொய் சொல்லாத ஒயன், பொய் சொன்னதுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஜங்குக்கு ரியலி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். வாயை திறந்தாலே பொய் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. அவன் சாப்பிட போலையா? போகிறேன். அப்புறம் ஏன் பின்னாடி வர? சாப்பிட போ. ஜங்குக்கா சாப்பிட போ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறான். கை 2லேயும் மெகந்தி இருக்குது, அதுக்கு சாப்பிட முடியாது, சாப்பிடாடி பட்னியாகட அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போய்ட்டு சாப்பிட போயிட்டான். அவன் சாப்பிட்டுட்டு பார்க்குறான். அப்படியே ஃபங்க்ஷனாக முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜங்கு கோயினை பார்த்தியா ஏன்ட்ட அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். சாப்பிடவே இல்லைடா அவ்வளோ. அப்பையிலேருந்து நானும் ஆளை தர்றேன், ஆளை காணோம். மெகந்தி வேறு 2 கையில் வச்சுருக்கா, ஆளை காணோம் அப்படின்னு. சரி இருந்தால் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி அந்த கொஞ்சம் சாப்பாடு இந்த மட்டும் ஊட்டி விட்டுடா. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சாப்பாடை வாங்கிக்கிட்டு வந்து உங்கள் அக்கா ரூமில் தேடுறான். நீங்கள் இல்லை. சரி சார் உங்கள் ரூமில் தான் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு உங்கள் ரூமில் தேடுறான். இல்லை 6ஆம் ரூமில் தேடிட்டான். இல்லை வீடு ஃபுல்லாக ஜங்குக்கு உங்களை தேடிட்டான். ஆளையே காணோம். எங்கே போனா இப்போ இப்போ சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். அதாவது உங்கள் அக்காவோட ஃபோனை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக உங்கள் அக்காவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறான். ஃபோன் அட்டனும் ஆகல. என்ன அப்படி சொல்லும்போது என்ன ஜங்கு கூப்பிடு. நான் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன், அது ஒயன் தான் வச்சுருக்கான்னாங்க. ஃபோன் எடுக்கலை. ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் ஜிமின்கிட்ட கொடுத்துருக்கேன். ஜிமின் தான் வச்சுருக்கான் அப்படின்னு. ஜிமின் ஏன்டா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, ஒயனுக்காக நான் தான் தேடிட்டு இருக்கேன். தெரியலையே, அத்தையும் தேடிட்டு இருந்தாங்க, நாங்கள் பார்க்கல அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அது வந்து ரூம்குள்ளே தான் கேட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரூமில் உட்காந்துருப்பாங்க. மெகந்தி ஆர்டிஸ்ட் வந்து மெகந்திலாம் வச்சதுக்கப்புறம் அந்த சுகர் அப்படிலாம் வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க. சரி இன்னும் எங்கே இருக்குது இந்த வீட்டில் இடம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மாடி ஏறி வந்துட்டு எங்கே தான் போகணும் அப்படி சொல்லிட்டு சரி மாடியில் இருந்தாச்சும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மாடிக்கு வந்திருப்பான். பார்த்தா அந்த டேங்க்கு கிட்டே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஒயன் அப்படி சொல்லிட்டு நீ திரும்புறீங்க. நீங்கள் தான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? சும்மா தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், அதான் இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன். பட்டிக்காடில் இப்படி தான் இருக்கும், சிட்டிக்கு போ, ஃபுல்லாக வீடாக தெரியும், நல்லாயிருக்கும். ஜங்கு சும்மா சொன்னேன். சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிட்றியா? வேணாம், நான் உனக்கு கூட்டி விட்றேன். போ ஜங்குக்கு அங்கிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி நின்ட்டீங்க. ஜங்குக்கு உங்ககிட்ட வந்துட்டு உங்களை திருப்பிட்டு ஆக்காட்டு. வேணாம் ஆக்காட்டு. நீங்களே சரின்னு சொல்லிட்டு ஆக்காட்டிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டேன். எப்படி இருந்துச்சு சிட்டி லைஃப்? நல்லா இருந்துச்சா?
இருந்துச்சு அப்படி சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு ஏன் ஃபேஸ் டல் ஆகிடுச்சு? ஒன்றும் இல்லை, அங்கே யாரையா லவ் பண்ணுறீங்களோ, பாய் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறியோ, நீங்கள் ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்கு சொல்லிடி அப்புறம். ஜங்கு கணக்கு சப்புன்னு ஒரு ஆறு. ஜங்குக்கு அப்படி சைலண்ட்டாக நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன பேசுகிற நீ? நான் யாரை லவ் பண்ணேன்? நான் ஒன்றை தான் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் ஏதாவது புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன். நீ ஒன்று சாப்பாடே விட்டு வேணாம், சாப்பாடை நீயே வச்சுக்கோ அப்படி சொல்கிறீங்க. இப்போ எதுக்கு அழுறேன்? நான் எதுக்கும் அழல போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கோச்சிட்டு கீழே போயிருப்பீங்க. ஜங்கு எனக்கு சாப்பிட்டு போ, எனக்கு ஒன்றும் வேணாம், வராது என்னை தேடி அப்படி சொல்கிறீங்க. வந்து இவன் கீழே போயிட்டீங்க. அங்கே திருப்பி கீழே வந்து தேடுறான், ஆளையே காணாம். அதுக்கப்புறம் அவனை சாப்பாடு வச்சுட்டு நாளைக்கு வேறு கல்யாணம் இல்லை, எல்லோரும் வந்து மண்டபத்துக்குலாம் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. மண்டபத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு காராக மண்டபம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு காரில் ஏறிட்டு அத்தை வயனுங்க. வயன் முன்னாடியே காரில் போயிட்டாலாண்டா. சரி அப்படி சொல்லியாச்சு. ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்து ஜங்குக்கு உங்களை தேடுறான், ஆளே காணாம். டே ஜங்குக்கு அந்த சேர்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பாரு. இந்த பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உடனே திரும்புகிறான். டே சாப்பாட்டுக்கு ஆள்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க பாரு, நான் பார்க்குறப்பா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை தேடுறான். பட் யாராச்சும் ஒருத்தர் அவனுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இப்போ கல்யாணத்துலேருந்து உங்கள் அக்கா ஸ்டேஜில் கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து பொண்ணு ரொம்ப டமால்னு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. இருக்க எல்லாரும் ஏன் எப்படி வரோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அழகாக ரெடி ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் சாரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கட்டிட்டு அதை அழகாக பார்த்துட்டு இங்கே பாரு அக்கா அது நல்லா இருக்காடுறானே. ஜங்கு உங்ககிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு நான் அக்காட்ட கேட்குறேன், வெளியே வா போகலாம். ஜங்குக்கா இரு, நான் பொண்ணை கூப்பிட்டு போகிறப்ப நான் போய்க்கிறேன். அட வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு போயிருக்கான். ஜங்கு காடுறானே நிப்போ அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜங்கு கூட வந்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஸ்டேஜ்க்கு இந்த சைடு நின்றுட்டுருக்கீங்க. பொண்ணு வந்து ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்கு அவள் தாலி கட்டுறப்ப நான் போய் பின்னாடி நிற்கிறேன். அதெல்லாம் ஒன்று நிற்க வேணாம் நில்லு. ஜங்குக்கா தாலி கட்டுறதை நான் போய் பார்க்குறேன், அங்கே பாரு அப்படிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதில் பாரு. இங்கே வந்து பார்த்தெல்லாம் மறைக்கிறாங்க. எல்லாமே எங்கள் அக்கா கல்யாணத்தை நான் ஸ்க்ரீன்லேயே பார்க்கணும். என்னை விட ஜங்கு ஆனால் நில்றி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க நிற்க வச்சுட்டா. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க ஒரு மந்திரமாக சொல்லிட்டு இருக்காங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், பொய் சொல்லாத, சத்தியமாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஈவன் நான் வந்துட்டு அப்போ சண்டை கட்டின ரீசன் கூட என்னை விட்டுட்டு இவ்வளோ தூரம் தள்ளி போறியேன்னு தான். மற்றபடி எந்த ஒரு இதுக்காகவும் நான் வந்துட்டு சண்டை கட்டலை. எனக்கு நம்ம 2 பேரோட லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது இல்லாமல் இந்த சின்ன வயசில் லவ் வேணாம், ஸ்டடீஸ் பாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க. ஸோ ஸ்டடீஸ் அங்கே போனால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக தான் போனேன். எனக்கு ஒன்று விட்டுட்டு போகணுன்னு என்ன இல்லை. 2 பேர்த்த அவ்வளோ மிஸ் பண்ணுறோன்ட்டு. அப்புறம் ஏன்டி இவ்வளோ ஈகோ? எனக்கு ஒன்றும் ஈகோ இல்லை, உங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு அப்புறம் சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டு அப்படியே நார்மல் ஆகிட்டீங்க. அங்கே வந்து கரெக்டாக உங்கள் கைக்கு தாலி கட்டு போகிறான். ஜிமின் வந்து தாலியை எடுத்துட்டான். அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லோரும் தாலி கட்டணுன்னே அங்கே வந்து உங்கள் அக்கா அர்ச்சனை போட்டுட்ருக்காங்க. அடுத்த செகண்டே நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டு தான் அந்த மேரேஜ்க்கு பார்த்துட்டே தான் அர்ச்சனை போட்டுட்டு இருப்பீங்க. அடுத்த செகண்டே ஸ்க்ரீனில் இன்னொன்று டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்களும் ஜங்குக்கு தள்ளிடுறீங்க. உங்கள் கழுத்தில் வந்து ஜங்கு தாலி கட்டிகிட்டு இருக்கான். அதை அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் எங்கே அந்த பிளேஸ் அப்படி சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்டேஜில் இருந்த எல்லோரும் எந்திரிச்சுன்னு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருங்க. ஜங்குக்கு உங்களை தாலியே கட்டி முடிச்சிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் செம்ம ஷாக்கு. ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் வேகமாக வந்திருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. என்ன ஜங்குக்கு பண்ணுற? ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா ஜங்கு கையிலேயே ஒரு அடி வைக்கிறாங்க. அம்மா கல்யாணம் பையன் அடிக்காதம்மா எதே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஷாக்கு. உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இந்த கலவரம் ஆக்க வேணாம், போகும்போது அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை மாமா தான் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை அனுப்பிட்டுருப்பாங்க. உங்கள் அத்தை மாமா வந்துட்டு என்னடா பண்ணுற எருமை மாடு, மா என்னம்மா அதான் வேலைக்கு போகிறேன், நல்லா செட்டிலான லைஃப் தான், ஸோ கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோதான். அப்புறம் ஏண்டா சிம்மினுக்கும் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவதாண்டா அப்படி பண்ணி வச்சு உனக்கு பண்ணி வைக்க மாட்டோமா, என்னடா பண்ணுறேன்? எனக்கு இப்போயே பண்ணணும்னு தோணுச்சுமா, சரி ஆசை நிறைவேற்றலாமேன்னு பண்ணிட்டேன். செகண்ட் டைம் வேணால் நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. செகண்ட் டைம் வேறு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மான்ட்டு ஜங்குக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் நீங்கள் தான் இன்னும் அதே ஷாக்கில் ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கேன். உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டே அப்படின்னு ஜங்குக்கு என்னோட தாலி கட்டிட்டேன். கட்டணும்னு தோணுச்சு, ஸோ கட்டிட்டேன். ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல. இல்லை ஆனாலும் அப்பா வாடி எப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு உங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறோம். அங்கே வந்து ஜிம்மினுக்கும் உங்கள் அக்காவுக்கும் குங்குமம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் அக்கா வந்துட்டு அந்த குங்குமத்தை ஜிம்மின்கிட்ட காட்டுறேன். ஜிம்மின் வந்து அதை எடுத்து காட்டேன், நெத்தியில் வச்சிடறான். குங்குமத்தை கொடுறோம் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஜங்குக்கு வந்து வாங்கிட்டு அவன் வந்து உங்களுக்கு குங்குமம் வச்சிடறான். ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா பண்ணுற நீங்கள் மாதிரி அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஃபோர்ஹில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டூ அவ்வளோ சைலண்ட்டாக சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களையும் ஜங்குக்கு அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. வரவங்க எல்லோரும் ஒரு கல்யாணத்தை பார்க்க வந்துட்டு 2 கல்யாணம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு ஷேர் பண்ணி தான் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்கு கோணி பண்ணி வச்சு எங்கள் அம்மா விழுக்க போதே நாட்டி அதெல்லாம் தடிக்க மாட்டாங்கடி ஐடியா அப்படிங்கன்னா ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ வந்து எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க.
அங்கே வந்து யாருமே பெருசாக ரியாக்டே பண்ணல. பட் நீங்கள் தான் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அக்காவுக்கு ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆரம் தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன என்னை ஏமாற்றிட்டோம், நீங்கள் ஏமாத்துற கல்யாணத்தை பற்றி ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு ஜேகே வந்து உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு கேட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஆரம்கிட்ட பேசினா கழுத்து அறுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், வேலைக்கெலாம் போயாச்சுல, படிச்சுலாம் முடிச்சிட்டில்ல, இந்த பேர் இங்கேயே இருந்துக்கோ, அங்கெல்லாம் போகாத, சர்டிஃபிகேட்லாம் அங்கே தான் இருக்குது, இப்போ நான் வாங்கிட்டு வந்துடலாம், இன்னும் பேர் வேலைக்கெலாம் போகக்கூடாது, எங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெயிக்க பார்த்துட்டீங்க. ரொமான்ஸ் பற்றவே டைம் இருக்காது, இவங்களையும் ஆஃபீஸ் போவேன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவனை ஷாக்கில் தான் பார்த்துட்ருக்கேன். ஆரம் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஆரம் உங்களை பார்த்துட்டு, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னது? நீயும் ரியாக்ட் பண்ணல, உங்கள் ஃபேமிலியும் ரியாக்ட் பண்ணல, என்ன தான் ரீசன் சொல்லு ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் அது எப்படி சொல்கிறீங்க? ஜெயிக்க வந்துட்டு சிரிச்சிட்டே இருந்துட்டு போயிருப்பான். நீங்கள் ஆரம் பார்த்துட்டு அதுவும் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் உங்களோட லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கா நான் போகிறேன் ஜங்குக்கா, அம்மா பார்த்தா அடிச்சிடும். அம்மாலாம் அடிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸில் எடுத்து உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ அமைதியாக இருடா, அம்மா உனக்கு டியூஷன் தான் சொல்லி தர சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நல்ல ஸ்டடிஸ் தாண்டி இது கூட அப்படி சொல்லிட்டு உன்னை அங்கங்கே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு தள்ளி விட்டு உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு சிரிச்சிட்டே வந்துட்டுருப்பான். டெய்லி நீங்கள் ஜங்குக்கிட்ட டியூஷன் போவீங்க, டெய்லி உங்களை வச்சு ரொமான்ஸ் தான் பண்ணுவோம். அப்போ வந்து அவன் 12th படிச்சுட்டு இருப்பான், நீங்கள் 9th. ஒரு நாள் வந்துட்டு எப்போ உங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, டபால்னு உங்கள் அத்தை வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம ஷாக் அவங்க, டீ ஜங்குக்கோ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அன்னைக்குன்னு பார்த்து ஜங்குக்கிட்ட உங்கள் ஷர்ட்குள்ளே வேறு கை விட்டுருப்பான். உங்கள் அம்மா கூப்பிட்ட வேகத்தில் அவன் டக்குன்னு கையை எடுத்துருப்பான். உங்கள் அம்மா நல்லாவே கவனிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஜங்குக்கு விட்டு விளாசிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் சொல்லி வச்சு 2 வீட்லேயும் சண்டையெல்லாம் ஆகலை. பட் இந்த வயசில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வந்திருக்கும். அதனால் உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வந்து இங்கே இருக்க வேணாம், ஜங்கு கூட இருந்தால் நீ இப்போதைக்கு படிக்க மாட்டேன், நீ பெருசாகிட்டு ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா ஒன்றுமே சொல்லலை, பட் ஸ்டடீஸ் இங்கே பண்ண வேணாம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகே நான் சியோலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருப்பீங்க. சியோலில் வந்து அவங்க இன்னொரு அத்தை வீடு இருக்குது, அங்கே எதாவது போய் உங்களை படிக்க சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பையன்தான் ஆரம். நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது போய் ஜங்குக்கிட்ட உங்கள் அம்மா நீ சொல்லிட்டு வா, பட் இப்படி சொல்லாத, இப்படி சொன்னீங்கன்னா அவன் வந்து நானும் வரேம்மா, அது கொஞ்சம் பிரச்சனையாயிரும், உங்கள் அத்தை திட்டுவாங்க, ஸோ நீ போய் மாற்றி சொல்லு அப்படின்னா நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட போயிட்டு, ஜங்குக்கா சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். அத்தை ரொம்ப அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்து ஹக் பண்ணுறா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நான் சிஎல் போகிறேன் என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வேமா உங்களை நிமிஷம் நவுத்திட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அது அம்மா தான் சொன்னாங்க, இங்கே விட சியோலில் படித்தா படிப்புக்கு நிறைய வேல்யூ இருக்குமா, இங்கே கூட கம்மியாக தான் இருக்கும். எங்கே படித்தாலும் படிக்கிறவங்க நல்லா தான் படிப்பாங்க, ஆனால் அம்மா அப்படி சொல்லிவிட்டு நீ சியோல் போன்னு சொல்லிட்டாங்க ஜங்குக்கா. ஆஹா நான் சியோல் போகிறேன்னு சொன்னேன், அம்மா சரின்னு சொல்லிட்டான். என்ன சொன்னேன் இல்லை புரியல, அத்தை சொன்னேன் நீ சொன்னேன், நான் தான் சொன்னேன். இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? ஜங்குக்கு இந்த பட்டிக்காட்டிலேருந்து படித்தா எப்படி ஜங்குக்கா வேல்யூ இருக்கும், அதனால் நான் சியோல் போய் படிக்கிறேன், அதுதான் சிட்டி, ஸோ அங்கே போனால் தான் எனக்கு ஸ்டடீஸ்க்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், ஸோ நான் சியோல் போகிறேன். பட்டிக்காடுன்னு சொல்லி இங்கே தானே பிறந்து வளர்ந்தேன், அப்படி சியோல் பார்த்தோன்னே சியோல் பெரிய ஒரு மாதிரி தெரியுதா, இங்கே தான் இருக்கும் அவ்வளோதான். ஜங்கு நான் இங்கேருந்து போகிறேன் ஜங்கு, என்னால் இங்கேருந்து வர முடியாது, ஒரு சென்ட் டைம் ஒன்றே விட முடியாது, நீ கையாடு இப்படி மிரட்டாவது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட வந்து இப்படி லைட்டாக ஒரு மாதிரி பயந்து ஓடியாந்துருப்பீங்க. ஜங்குக்கு அன்றைக்கி அத்தனை தடவை சொல்லிப்பான், இல்லை இல்லை நீ சியோல் போகவே கூடாதுன்னு. நீங்கள் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிப்பீங்க. உங்கள் அம்மா சரி ஜங்குக்கு வேறு ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி உங்கள் அத்தை சொன்னாங்க, நீ போகாது அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் இல்லை நான் போகிறேன், நீ சொன்ன மாதிரி தான் இந்த பட்டிக்காட்டிலேருந்து படித்தா எப்படி என்னோட நல்ல லெவலுக்கு வர முடியும், ஸோ நான் அங்கே போய் படிக்கிறேன், நல்ல லெவலுக்கு வந்துட்டு நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் அம்மா பேசணும்லாம் தெரியாது, பட் இந்த பட்டிக்காடு வேணாம் அங்கே போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் கோச்சிட்டு போனது மட்டும் தான் ஜங்குக்கு தெரியும். வந்து அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோன் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க, இல்லை உங்கள் அம்மா வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்பப்போ உங்கள் அத்தை ஃபோன்லேருந்து உங்கள் அம்மாவுக்கு மட்டும் கால் பண்ணி பேசுவீங்க. ஸோ உங்களாலையும் ஜங்குக்குனாலே பேசியிருக்கவே முடியாது. ஜங்குக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டான், எப்படி நம்மளை விட்டுட்டு போகலாம், லவ் பண்ணிகிட்ருக்கால நிற்கணும் தானே, எதுக்கு போயிட்டான் அப்படி சொல்லி ஜங்குக்கு கோவம் வந்திருக்கும். பட் உங்களை பார்த்தோன்னே அதெல்லாம் சல்லியாக நொறுங்கிச்சு. அதனால தான் அவன் கல்யாணம் பண்ணிட்டான். சரி இதெல்லாம் நடந்தது சரி, எதுக்கு கல்யாணம் பண்ணான்? நான் தான் சொன்னேன்ல நாங்கள் ஒரு நல்ல இதுக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வீட்டில். ஆமாம் அதனால தான் பண்ணிட்டான். சரி சரி அப்படிங்கிற மாதிரி காரம் காணா, நான் எனக்கு கல்யாணம் பண்ணி நினச்சேன், நடிக்காத ஆரம் அவனை பழந்துருவா. சரி சரி அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த வா அப்படின்னு நான் வரவே மாட்டேன் தான், இந்த பாலை கொண்டு போய் நீ ஜங்குக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரி அப்படின்னா உங்கள் அக்காவுக்கு அதேமாதிரி பால் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிச்சிங்க, அப்படியே நீங்கள் நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஜங்கு கொண்டு ஷர்ட்டு பனியன் எதுவுமே போடாமல் வெறும் டவுசர் மட்டும் போட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்ன இப்படி நிற்கிற அப்படின்னு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க, அவங்க கவனிச்சிருப்பாங்க. நீங்கள் வெளியே போகணும் எப்படி சொல்லிட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு என்ன ஜங்குக்கா அவங்களாம் அதுக்கு இங்கே கூப்பிட்டு வரேன், நீ இப்படி நிற்கிற. ஜங்குக்கு வந்து அந்த பால் எங்கிட்ட வாங்கி வச்சுட்டு டக்குன்னு உங்களை இழுத்து மேலே படுத்துட்டோம். ஜங்குக்கும் என்ன பண்ணுறேன், அந்த வயசுலேயே எனக்கு அப்படி இருந்துச்சு,
பட் இந்த வயசில் இப்படி இருக்குது, இப்படி கொண்டு வர முடியும். அதான் சரி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதை வேறு ரிமூவ் பண்ண வேறு டைம் ஆகும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கொண்டு உங்கள் சாரி படிச்சு இழுத்துட்டு இருக்கான். டே கொஞ்சம் ஃபோர்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறா, பேசுவோண்டா, இத்தனை நாள் மிஸ் பண்ணாமல். ஆனால் இத்தனை நாள் மிஸ் பண்ண எப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் சாரி கட்டலாம். ஜங்குக்கா அப்படிங்கிறீங்க, அடங்கவே மாட்டேங்கிறான். ஒரு வேலையாக 2 பேரும் பண்றஸ்ல ஜங்குக்கு பார்த்துட்டு பேச டைம் கொடுறானா, அதெல்லாம் இல்லடி எப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கா அப்படியே உங்கள் மார்னிங் சவுண்ட் அப்படியே அந்த ரூமில் அப்படியே கேட்க ஸ்டார்ட் பண்ணுது. ஜங்கு பொறுமையாக கீழே போயிட்டு அவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான். இப்போ 2 பேர்த்து செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஜங்கு கொடுக்குற ப்ரெஷரில் அப்படியே பொறுமையாக இத்தனை நாள் மிஸ் பண்ண வச்சில இங்கே இருந்தால் இன்னொரு ப்ரெக்னென்ட் கூட இருப்பா, தெரியுது நீ பண்ணுறது தெரியுது, கொஞ்சம் பொறுமையாக. இப்போ எதுக்குடா கல்யாணம் பண்ண இன்னைக்கு? இப்படி பண்ணலான்னு இன்றைக்கி தோணுச்சா? கண்டிப்பாக சரி பண்ணலாமான்னு உன்னை கூப்பிட்டு போனால் கூட எவனாச்சும் பார்த்தானா பிரச்சனையாயிடும், அதான் சரின்னு தாலி கட்டிட்டேன். ஆனால் பொறுமையாக சொல்லுங்க பக்கத்தில் படுத்துட்டு. ஆனால் என்ன எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஏன் ரியாக்ட் பண்ணவே இல்லை? நான் தான் சொல்லிட்டேனே, இன்னும் சொல்லிட்டு அப்படி சொல்லி ஜங்கு பார்க்குறீங்க. ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு ஆகட்டும்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அன்றைக்கே வேணும்னே, இல்லை முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன் எங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நானே தாலி கட்டிடுவேன். முடிஞ்சால் பண்ணுறான்னாங்க, அதான் கட்டிட்டேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜங்குக்கு ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. தூங்குடி எப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்து அவன் ஷோல்டரில் போட்டான். அப்புறம் 2 பேரும் நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால் எந்திரிக்கவும் இல்லை. ஜங்க் தான் கிளப்பி சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்திருப்பான். உங்கள் அம்மா தம்பி நான் அந்த பாலில் வேணால் அந்த ப்ரோட்டீன் பவுடர் கலந்து இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு விளாட்றேன். ஜங்க் பார்த்துட்டு கால் வலிக்குது, சரி நீ தூங்கு அப்படி சொல்லிட்டான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி படுத்துருக்கீங்க. ஜங்கு கொண்டு உங்களை கால் அமைக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு டேய் பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு உங்களை பார்க்குறான். என்னடா பட்டிக்காடு? நானும் பட்டிக்காடில். நீங்கள் அப்படியே ஜங்கு படிச்சுக்கிட்டு எழுதிட்டு பட்டிக்காட்டில் தானே படித்தேன், இந்த பட்டிக்காட்டில் தானே இவ்வளோ வருஷமாக இருந்தேன், ஸோ நீ பட்டிக்காடு தான். இந்த பட்டிக்காட்டு அம்மாவுக்கு தான் மேடம் நீங்கள் போகிறதீங்க, நீங்களும் பட்டிக்காடு தான். இல்லைப்பா நான்லாம் சிட்டிக்கு போய் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டேன், நீ தானே பட்டிக்காட்டு சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜங்கு கணத்தை பிடிச்சி கேள்றீங்க. ஜங்கு சிரிச்சிட்டேன்னு அழகி என்ன அப்படி சொல்லி ஜங்கு பார்க்குறீங்க. இனி பேர் எங்கேயும் விட்டுட்டு போகாது கொடியேறு, இன்னி பேரும் கூட எது இந்த அழகி இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே பாய்.